வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலாக்கீரை முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். பாலாக்கீரை நல்லா தண்ணியில் அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கீரையை எப்போவுமே என்ன பண்ணுன்னா அலசிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க, ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு அலசினோம்னா அந்த கீரையில் இருக்க சத்தெல்லாம் போயிடுங்க. அதனால் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் முட்டை போட்டு நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு. பாலாக்கீரை நான் 2 கட்டு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? வாங்க. நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. வானல் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. முட்டை போட்டு வறுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுடலாங்க. பாருங்க, கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சாதாங்க நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நம்ம எந்த டிஷ் செஞ்சாலுமே பொறுமையாக கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுங்க. வெங்காயம் போட்டோங்க. வெங்காயம் போட்டோன்னா கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சால்ட் சேர்க்கலாம். சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். ஓகேங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீரை நம்ம போடும் போது ஃப்ளேமை ஃபுல்லாக வைங்க. ஏன்னா சிம்மில் வச்சோம்னா அந்த கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. அதனால் நம்ம எப்போ கீரையை நம்ம செஞ்சாலுமே ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சோம்னா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாது. கீரையை சேர்த்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கணுங்க. சால்ட் சேர்த்தாலுமே நம்ம கீரையோட கலர் மாறாது. க்ரீனிஷாக நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. பாலக்கீரையை சேர்த்திக்கலாங்க. கீரையை ஆட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி கீரை போட்ட உடனே லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடலாங்க கீரையை. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாங்க. கீரை அலசணும் இல்லைங்களா? அலசிட்டு அதை கட் பண்ணோம் இல்லைங்களா? அதுலேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலேயே நம்ம பாலாக்கீரை நல்லா வதங்கிடுங்க. பாருங்கள், கீரையில் இருக்க தண்ணியை விட்டு எவ்வளோ அழகாக சுருண்டு வெந்து வந்திருக்குன்னு கீரை. பாலாக்கீரை எப்போவுமே சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ஏன்னா அதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் சீக்கிரம் வெந்துடும். கீரை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டின உடனே இந்த முட்டையை நம்ம உடச்சி அதில் ஊற்றி கிளறிடலாங்க. குழந்தைங்களுக்கு அதிகமாக பாலாக்கீரை கொடுங்க. இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது பாலாக்கீரையில். வீக்லி ஒன்ஸாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கீரைன்னு சொன்னாவே குழந்தைங்க தெரிச்சு ஓடுவாங்கங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், முட்டை போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கீரை வெந்துருச்சுங்க. இப்போ முட்டையை நம்ம அதில் உடச்சி ஊற்றிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கிளறி விடலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க முதற்கொண்டு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காதுங்க. அவங்க லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துனா அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? நல்லா வெந்து வந்துச்சுன்னா முட்டை கீரை எல்லாம் பிரிஞ்சு நல்லா பூ மாதிரி வெந்து வருங்க. வயசானவங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க. பல்லு இல்லாதவங்க கூட நல்லா மென்று சாப்பிடுவாங்க.
இப்போ பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. முட்டை கீரை எல்லாம் உருண்டு நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம பெப்பர் தூள் சேர்த்துறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போடலாம். வெங்காயத்திலே நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் உப்பு. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கிண்டி விடலாம். பெப்பர் தூள் இப்போ ஆட் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு நல்லா கிண்டி விடலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி குழந்தைங்க கீரை வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களா விரும்பி உங்ககிட்ட கீரை கேட்பாங்க. இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் பொடி சேர்த்துடலாங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் சேர்த்துடலாம். முட்டைனாவே பெப்பர் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக பெப்பர். ஓகேங்களா? இப்போ பாலாக்கீரை முட்டை பொரியல் தயார். பாருங்க ரெடி. ஓகேங்களா? பாருங்க பாலாக்கீரை முட்டை பொரியல் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.